சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன தேதி? அக்டோபர் 29th 2025. ஆம், இன்னிலிருந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் பார்ப்போம். ஆ, நான் எப்படி நினச்சிட்டு இருக்கேன்னாக்க, என்னுடைய என்வாயன்மெண்ட்டில் என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன ஹேண்ட்ஸ் ஆன் டெரஃபார்மில் தான் எழுதியிருக்கேன் நான் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த டெரஃபார்ம் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ பேருக்கு இங்கே டெரஃபார்ம் தெரியுன்றது தெரியல. ஆனால் டெரஃபார்ம் இஸ் a வெரி வெரி பாப்புலர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஃபார் ப்ரொவிஷனிங். அதை கற்றுக்கிறது வந்து இட்ஸ் worth it. நான் வந்து டெரஃபார்ம் சர்டிஃபிகேஷன் எடுத்தேன். அஃப்கோர்ஸ் அது வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும் 2-3 இயர்ஸில். பட் அந்த ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணுற போது இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். எப்போவுமே வந்து ஒரு ட்ரைனிங் போகிற போது வந்து அந்த ட்ரைனிங்கில் சொல்லப்படுற எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நான் ரொம்ப டிசிப்ளின் பர்சன். அதனால் எந்த ட்ரைனிங் எடுத்தாலும் அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்குவேன் நான். அதை வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் வச்சு ஒரு தனி டேப். ஸோ என்னுடைய நோட்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்றதுல வந்து ஒரு 30 டேப் இருக்கும். நான் படித்த எதுவுமே, அது ஃபோர்டினெட் ப்ராடக்டாக இருக்கட்டும், சிஏஎஸ்எஸ்பியாக இருக்கட்டும், சிஸ்கோ சமாச்சாரம்லாம் ரொம்ப இல்லை. இதுதான் வந்து மெஜாரிட்டி வந்து லாஸ்ட் 5-6 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுடேட்டட்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து நோட்ஸை வச்சுக்குவேன். எதுக்கு சொல்ல வரேன், டெரஃபார்ம் க்ளவுடில் இருக்கிற போது அது ஏடபிள்யூஎஸாக இருக்கட்டும், ஆஜூராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், டெரஃபார்ம் இஸ் a வெரி யூஸ்ஃபுல் லாங்குவேஜ். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி என்கரேஜ் எல்லாருமே வந்து நீங்கள் டெரஃபார்ம் கற்றுக்கிறது வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட், ஆல்வேஸ் ஆஸ் யூஷுவல், இதுவரைக்கும் நடந்ததில் கேள்விகள், ஐ நோ நிறைய 20 நாள், ஆல்மோஸ்ட் 20 டேஸ் ஆக போகுது. இல்லை நேத்திக்கு நடந்ததில் கேள்விகள் ஏதாவது இருக்கா? கேட்டிங்களா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம வந்து விபிசி, அவைலபிலிட்டி ஜோன், ரீஜன்ஸ் எல்லாம் படமும் போட்டோம். படம் போட்டு எது எது எப்படி கனெக்ட் ஆகுது, மல்டிபிள் ரீஜன்ஸ் எப்படி, அதுக்குள்ள ரீஜன்ஸ்க்குள்ள யூனோ பிபிசி, அவைலபிலிட்டி ஜோன், அதுக்குள்ள சப்நெட், அதுக்குள்ள ஒர்க்லோட், அப்புறம் இன்டர்நெட் கேட்வே போட்டோம், நேட் கேட்வே இதுக்கு தேவையான எல்லாம் இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்லாம் நிறைய பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்க யாருக்காவது? தயங்காமல் சொல்லுங்க. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் கேட்குறோமே அப்படிங்கிற கூச்சம்லாம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம். கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இங்க. சார் டவுட்டா எனக்கு இல்ல சார். எனக்கு இப்போ எல்லாமே லேர்னிங் எல்லாமே புதுசா தான். நீங்க ம். சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நான் கத்துக்கவே ஆரம்பிக்கிறேன். ரைட். கொஞ்சமா ஆன்லைன்ல படிச்சு. ஃபுல்லாவே கம்ப்ளீட் நியூவா இருக்கு எனக்கு. நெட்வொர்க்லேருந்து நான் ஈவன் தோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டா இருந்தாலும் நான் ஒரு 10-11 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் இத பாக்குறேன். ஸோ ம். இப்பதான் கத்துட்டு இருக்கேன். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு ஐபிலாம் ரொம்ப வருஷமா புரியாமையே இருந்துச்சு. ஆனா உங்க ம். கிளாஸ்க்கு அப்புறம் தான் நான் ஆக்சுவலி டெவாப்ஸ் கோர்ஸும் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஐபில உங்க கிளாஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஏடபிள்யூஎஸ்லயும் ஜென்ரலா நெட்வொர்க்கிங் டிஃபரன்ஸ் புரிய வந்துச்சு எனக்கு. வெரி குட். வெரி குட். கிரேட் டு ஹியர். எக்ஸாக்ட்லி. எல்லாருமே வந்து அதான் சொல்லுவேன். எல்லாரும் அட் ஒன் செஷன் ஸ்டார்டர்ஸ் சுரேந்தர். எஸ். கேட்கலையா சுரேந்தர்? மேபி யூ ஹேவ் மற்றவங்களுக்கெல்லாம் கேட்குது. ஸோ மேபி நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா தெரில எனக்கு. ஸோ நான் பேசுறது கிளியராக இருக்கு இல்லையா? எஸ் சார், கிளியரா தான் இருக்கு. ஓகே. ஸோ எல்லாருமே வந்து அட் ஒன் பாயிண்ட் தெரிஞ்ச தெரியாதுலேருந்து தெரிஞ்சது, ஃப்ரம் த நோன் டு தி அன்னோன். ஓகே. ஸோ மெனி செஷன்ஸ் ago நான் சொன்னேன், ஆரம்பம் வந்து பாண்டிச்சேரியில் ஆர்லெக் டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டம்ஸில் நெட்வொர்க்கிங்கில் தான் ஆரம்பித்தேன். அது வந்து என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜாப்லேருந்து கடைசி ஜாப் வரைக்கும் வந்து நெட்வொர்க்கிங்லேயே இருக்கேன்றது. ஐ லைக் இட். மாஸ்டர்ஸ் ரிசர்ச்சும் வந்து நெட்வொர்க்கிங்கில் தான் பண்ணேன். அது அமைஞ்சது அப்படி. பட் அதுக்குள்ளே வந்து ஐ டச்ட் வயர்லெஸ் நெட்வொர்க்கிங், வயர்ட் நெட்வொர்க்கிங், கொலாபரேஷன், சைபர் செக்யூரிட்டி, பப்ளிக் கிளவுட், இந்த மாதிரி எவால்வ் ஆகிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் இருந்ததுன்னாக்க, தென் நேச்சுரலி அடுத்த அடுத்த டெக்னாலஜியை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்குவோம். அதனால இட்ஸ் ஒன்லி எ கொஸ்டின் ஆஃப் டைம். நான் மேபி 10 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுட்டது, யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங். பட் நான் எனக்கும் வந்து முதல் தடவை கேட்குற போது எல்லாமே வந்து புதுமையாக இருந்தது.
அண்ட் போக போக வந்து இட் ஜஸ்ட் பிகேம் வெரி நேச்சுரல். ஸோ ஆல் குட். தட்ஸ் அ வே டு பி. ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்க, ஒரு ஆம், இந்த டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுனாக்க, ஒரு ஜியோ ரீஜனை எடுத்து அந்த ஜியோ ரீஜனுக்குள்ள ஒரு விபிசியை செட் பண்ணி, அந்த விபிசிக்குள்ள ஒரு சப்நெட்டை, 2 சப்நெட்டை போட்டு, அதுக்குள்ள ஒரு FortiGate போட்டு, 2 இன்டர்ஃபேஸோட ஒரு FortiGate போட்டு, அதுக்கு பின்னால ஒரு இந்த பிரைவேட் சப்நெட்ல ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸும் போட்டு, தென் இன்டர்நெட் கனெக்ட் பண்ற மாரி செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆ, அது வந்து நான் வந்து காமிக்க போறேன் இன்னைக்கு. இன்னைக்கு நான் வந்து என்னுடைய என்வாயர்ன்மெண்ட்ட நீங்க பார்த்த பிறகு, முதல்ல டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுதுன்றத குயிக்கா நான் ஐல் கோ த்ரூ தட். அண்ட் எனக்கு அது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னன்னாக்க, நீங்க வந்து ஜியோ ரீஜன மட்டும் நீங்க மாத்துனீங்கனாக்கா, உங்க ஜியோ ரீஜன்ல ஓடிரும். இது எதுவுமே வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ட நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஸோ நீங்களே வந்து பார்த்து, அது ஃபேர்லி ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். அ பட் அது ஸ்பெசிஃபிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னாக்க, ஏன் அது செய்யுதுன்றத பார்க்கிறபோது, நிஜமாவே ஐ திங்க் த கான்செப்ட்ஸ் வில் கம் டுகெதர். திஸ் இஸ் த மொமெண்ட் வென் இதுவரைக்கும் படிச்ச எல்லாமே, அதாவது சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல். பட் இந்த மாரி AWS சம்மந்தப்பட்டமா, ஜியோ ரீஜன் என்ன, பிபிசி என்ன, இதெல்லாம் வந்து என்னங்கிறது அ இப்போ வந்து மெதுவா மனசுக்குள்ள அ பதிய ஆரம்பிக்கும். இது முடிச்சுட்டு, இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னொரு ஜியோ ரீஜன்ல இதே மாரி ஒரு செட்டப்ப போட்டு நடுவுல ஒரு விபிஎன் கனெக்ஷனும் போடப் போறோம். ஐ அம் ரியலி எக்ஸைட்டட் டூ சீ யூ சீ ஆல் தட். ஸோ ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஜியோ ரீஜன்ல இருக்கு. இன்னொரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இன்னொரு ஜியோ ரீஜன்ல இருக்கு. நடுவுல ஒரு விபிஎன்ற ஒரு பைப்ப போட்டு செக்யூரா கனெக்ட் பண்ணி, அது நெறைய இடைஞ்சல்கள் வரும். முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன் நானு. அத ட்ரபிள் ஷூட் பண்ண தான் நம்ம வந்து, ஓஹோ! இப்படிதான் வேலை செய்யுது போல இருக்கு. இது தேவைப்படுது. இது ஏன் தேவைப்படுது? இப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் அ குட் அ 10 to 15 days going through this so that we can all come together and say, yes, I understood. And now அது அதனால தான் உங்க என்வாயர்ன்மென்ட்ல நீங்க ரன் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. எஸ், அது வந்து FortiGate வந்து 1 மாசம் ஃப்ரீ ட்ரையல் குடுப்பாங்க. ஆனா, அதுக்கு அண்டர்லையிங் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து AWSக்கு பே பண்ணணும். அதுக்கு கிரெடிட் கார்ட் டீட்டெயில்லாம் செட் பண்ணணும். அதெல்லாம் ஐ வில் வாக் யூ த்ரூ த ப்ராசஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைடையும் வந்து ஒரு பிடிஎஃப்பா நான் உங்களுக்கு போட்டு குடுத்துடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். பட் அந்த இனிஷியல் செட்டப்ஸ்க்கெல்லாம் வந்து மேபி அ யூ நோ அ வி நீட் சம் கைடன்ஸ். அத வந்து நாளையிலேருந்து பார்ப்போம். ஆர் யூ ஆல் ரெடி? சார். Yes, sir. Yes, sir. Super. Okay. Way to go. I love your motivation. Okay. Hmm. So share screen. Okay. So இப்போ ஐ வாண்ட் டு, இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இன்ஸ்டால் பண்ணாக்க, அதுவும் அதை எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணணும்? விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். டெரஃபார்ம் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ மேபி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் அந்த லிங்க்ஸை கொடுக்குறேன். உங்களுடைய நீங்கள் என்ன ப்ரிடாமினெட்லி எல்லாரும் விண்டோஸ் யூசர்ஸ் நினைக்கிறேன். இல்லை மேக் யூசராக இருந்தாலும் வந்து அந்த சைட்டில் வந்து மேக் ஓஎஸ்க்கும் இருக்குது. அதை தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேரியபிள்ஸ்.tf, ஸோ என்னோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன் நான். ஸோ இதுதான் வந்து இந்த லேப் 1. ஸோ என்னுடைய பிசியில் டவுன்லோடில் தமிழ் பூமியில் லேப் 1 வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டெரஃபார்ம் ஃபைல்ஸ். அது என்ன பண்ணணுன்னாக்க, டெரஃபார்ம் ஃபைல் அது இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி டிபெண்டன்சிஸ்லாம் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சு, தென் இட் வில் மெயின்டைன் சம்திங் கால்ட் அ ஸ்டேட் ஃபைல். இந்த ஸ்டேட் ஃபைல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து போச்சுன்னாக்க அதை ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் அ பேக்கப் ஆஃப் இட். இது வந்து லேப். எனக்கு அந்த ஸ்டேட் ஃபைலை வச்சு தான் என்ன ப்ரொவிஷன் ஆகப்பட்டிருக்கு, எனக்கு அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஸ்டேட் ஃபைல் போயிடுச்சுன்னாக்க என்வாயன்மெண்ட்டில் என்ன இருக்குன்றதே அது ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண முடியாது. நீ இந்த என்வாயன்மெண்ட்டை போய் இதுக்கு உண்டான ஸ்டேட் ஃபைலை பில்ட் பண்ணுன்னு நம்ம வந்து டெரஃபார்முக்கு சொல்ல முடியாது.
அதனால இந்த ஸ்டேட் ஃபைல வந்து நான் வந்து இத ரன் பண்றேன். ரன் பண்றப்ப இப்போ வந்து 1 கேபில இருக்கா. இப்போ இது ஆக்சுவலா வந்து நம்ம வந்து அம் வி கேன் சீ இட் இன் அ விஷுவல் ஸ்டுடியோ கோட். என்ன இருக்குது? இதுல ஒண்ணுமே இல்ல. இப்ப பாருங்க. Terraform வெர்ஷன் ஏதோ சொல்லுது. திஸ் இஸ் வாட் இட் ஹாஸ். பட் ஒன்ஸ் ஐ ரன் த ஸ்கிரிப்ட், தென் இட் வில் it will actually be bigger and we will see the state file after that. ஸோ இந்த வேரியபிள்ஸ்.tf ஃபைலில் போவோம். ஃபஸ்ட்டு வந்து ரீஜன் டிஃபைன் பண்ணுறேன், யூஎஸ் வெஸ்ட் 2. ஸோ நீங்கள் இப்போ போனீங்கன்னாக்க யூ கேன் சேஞ்ச் திஸ் டு வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே போகிறோங்க. ஸோ என்ன ரீஜன்ஸ் இருக்குது? நம்ம லாஸ்ட் டைமே போதும். நான் இந்த யூஎஸ் வெஸ்ட் 2ல இருக்கேன் நான். ரைட், யூ கேன் செட் இட் டு ஏபி சவுத் 1. ஸோ அது வந்து மும்பையில் ஓடும். சென்னையிலலாம் ரீஜன் கிடையாது ஏடபிள்யூஎஸ்ல. ஏபி சவுத் 1 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஆர் யூ கேன் ரன் இட் வேர் எவர் இட்ஸ் க்ளோஸ் டு யூ. சிங்கப்பூரில் ஏபி சவுத் ஈஸ்ட் 1 எதை வேணாலும் போட்டுக்கலாம் இங்கே. அது போட்ட பிறகு தென் யூ டிஃபைன் அவைலபிலிட்டி ஜோன். நம்ம அவைலபிலிட்டி ஜோன் நேற்றுக்கு பார்த்தோம். ரைட், ஸோ அது வந்து ஒரு டேட்டா சென்டர் மாதிரி. அது இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கணும், யூஎஸ் வெஸ்ட் 2A. ஸோ நீங்கள் ஒரு ரீஜன் போட்டாக்க அகெயின் நான் வந்து எல்லா ஆன்சரையும் நான் கொடுக்க போகிறதில்ல. அதில் அவைலபிலிட்டி ஜோன் பேர் என்ன? சில சமயம் வந்து 2A 2C இருக்கும், 2B இருக்காது. ஸோ போய் பாருங்க என்ன அவைலபிலிட்டி ஜோன். நம்ம வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோனை பிக் பண்ணுங்க. இப்போ சைடர் வருது. விபிசியோட சைடர் என்ன? ஸோ வி ஆர் கோயிங் டு சே 10100/16. ஸோ 16 தான் வந்து இதுக்கு மேலே you cannot have a 15 and you cannot have something larger than 28. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 10 ரொம்ப சிம்பிள், ஆன் த பைட் பவுண்ட்ரி. இப்போ தெரியுதா ஏன் வந்து இந்த சப்நெட் மாஸ்க் இதெல்லாம் வந்து இந்த /16ன்றது என்ன? 255.255.0.0 அதுதான் /16ன்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் ஜஸ்ட் another way of representing. ஸோ 10.1 இது வந்து நம்மளுடைய எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் 2 பைட்ஸில் விளையாட்டு மைதானம். அந்த லாஸ்ட் 2 பைட்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம்? இதில் வந்து /24. ஸோ இது வந்து இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பைட் வந்து சப்நெட், இந்த செகண்ட் பைட் இஸ் ஹோஸ்ட். ஸோ இதில் 8 பிட் இருக்கு, இதில் 8 பிட் இருக்கு. அதே மாதிரி இது வந்து 0 வந்து யூஸ் ஆகப்பட்டிருக்கு. ஸோ 10.1.2 வந்து நம்ம 2 சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் சப்நெட் 1, பிரைவேட் சப்நெட் 1. ஓகே, ஸோ அதுதான் வந்து இதை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் மாற்றினீங்கன்னு வைங்க, இஃப் யூ மேக் இட் டு சே 172.16 விளையாடுங்க. ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் டு அந்த பிட் பவுண்ட்ரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பழக்கமாலன்னாக்க பிளே அரவுண்ட் வித் இட். அது எரர்னாக்க எரர் சொல்லலாம். அப்புறம் ஏன் எரர் வர தான் நம்ம கற்றுக்குறோம். ஓகே, இது வந்து உலகம் அடிச்சிடாது நம்ம ஒரு எரர் போட்டதுனால. ஸோ பிளே அரவுண்ட் வித் தீஸ் திங்ஸ், பேசிக் ஆஃப் பேசிக்ஸ் அண்ட் சி. இப்போ இந்த லைசன்ஸ் டைப் இது வந்து மோர் ஆஃப் அ வெண்டர் ஸ்பெசிஃபிக் திங். ஸோ லைசன்ஸில் வந்து Fortinetல என்ன பண்ணுவாங்க? BYOLன்னு ஒன்று இருக்குது, பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ். அதாவது அந்த FortiGate லைசன்ஸை நம்ம காசு கொடுத்து வாங்கி அந்த லைசன்ஸ் நம்மளோடது. விண்டோஸ் லைசன்ஸ் மாதிரி தான். ரைட், ஸோ வி ஹவ் பர்ச்சேஸ் தட் லைசன்ஸ். நம்ம வி ஆர் நாட் பர்ச்சேசிங் த லைசன்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஃபார் அ டெம்பரரி யூஸ். இது வந்து பேகோ அப்படின்னாக்க யூஸ் பண்ண நான் வந்து பே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செட்டப், பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்ட்ராய் இட். அப்புறம் இந்த லைசன்ஸ் ஃபார்மேட் எப்படி இதெல்லாம் வந்து மல்டிபிள் வேரியபிள், நாட் குவைட் டைரக்ட்லி ரிலேட்டட். இந்த ஆர்கிடெக்சர் வந்து 2 ஆர்கிடெக்சர் ஏடபிள்யூஎஸ்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து CPU ஆர்கிடெக்சர். இன்டெல் ஒன்று, கிராவிட்டான், அது வந்து ஆர்ம்னு சொல்லுவாங்க. I don't know, I can't remember the expansion for ARM. அது ரிஸ்க் பேஸ்ட் ப்ராசஸர் நினைக்கிறேன், கிராவிட்டான். ஸோ அது வந்து நம்ம வந்து இன்டெல் யூஸ் பண்ண போகிறோம். கிராவிட்டான் வந்து கொஞ்சம் சீப்பர். அதில் வந்து ஸ்பெக்ஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ திங்க் AWS acquired a company and that became கிராவிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து யூ வில் see it used in Terraform files. இந்த கீ நேம்ங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுன்றதையும் நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது கீ நேம் இஸ் திஸ் இஸ் வேர் ஐ கிரியேட் AWS Tamil Boomi.
இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்க கீ பேர்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க. இது ஏடபிள்யூஎஸ் தமிழ் இது ஜஸ்ட் கிரியேட் கீ பேர்னு போட்டு கிரியேட் கீ பேர் போட்டிங்கன்னாக்க இது வந்து ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுறீங்களா, பட்டி யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ பிபிகே செலக்ட் பண்ணேன். கிரியேட் கீபேர்னு போட்டுச்சிங்கனாக்கா, பட் மேக் ஷுர் கீபேர் நேம் இஸ் AWS-Tamil Boomi, or if you make a different name, you have to update it here. இதை வந்து நான் யூஸ் பண்ணுறல. இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் அட்மின் சோர்ஸ் போர்ட், அட்மின் போர்ட். FortiGate வந்து 443ல சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க 443 இஸ் அ காமன் டிஎல்எஸ் போர்ட்டுன்றதுனால மாற்றுவாங்க 8443ன்னு. அதை வந்து அந்த கன்ஃபிகரேஷனில் ரெஃபர் பண்ணாக்க தென் இட் மேக் சென்ஸ், அதர்வைஸ் இட் டசன்ட் மேக் சென்ஸ். அப்புறம் என்ன கன்ஃபிகரேஷன், இனிஷியல் கான்ஃபிகரேஷன் வந்து பூட் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. I know that I'm talking a lot, so I will pause very soon. இந்த FortiGateVM.conf-ன்றதா இனிஷியல் கன்ஃபிகரேஷன். அது இனிஷியல் கன்ஃபிகரேஷன் என்னவா இருக்கு, இது இங்கே இருக்கு பாருங்க, FortiGateVM.conf. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் ஓப்பன் பண்ணலாம், விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி மினிமல். ஓகே, ஸோ மினிமலாக இருக்குது. ஆக்சுவலாக ஐ டூ யூஸ் இட். ஸோ இதுதான் வந்து FortiGateோட கன்ஃபிகரேஷன். FortiGate VM அட்மின் எஸ்போர்ட் அப்படின்னாக்க இந்த 8443ல ஆக்சஸ் பண்ணால் தான் இந்த FortiGate ஆக்சஸ் பண்ண முடியும். 2 போர்ட், போர்ட் 1 பப்ளிக், போர்ட் 2 ப்ரைவேட், அவ்வளோதான். வெரி வெரி பேசிக் கன்ஃபிகரேஷன். ஸோ தட்ஸ் தட். அண்ட் ஸோ இஃப் யூ கோ பேக் டு வேரியபிள்ஸ், அதை ரெஃபர் பண்ணுறோம். இந்த FortiGate வரும்போது, இந்த ஃபயர்வால் வரும்போது இந்த கன்ஃபிகரேஷனை லோட் பண்ணு. வெரி மினிமம் பாலிசி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நம்ம செட் பண்ண போகிறோம். பாலிசி எல்லாம் செட் பண்ண அப்போ பண்ண தான் நமக்கு தெரிய வரும். லைசன்ஸ் எல்லாம் வந்து பேகோ, அதனால இது இரலவெண்ட். லினிக்ஸ், இந்த ஏஎம்ஐ அமேசான் மிஷின் இமேஜ்னு நேற்றுக்கு சொன்னோம். ஸோ இந்த ரீஜனுக்கு, ஸோ இஃப் யூ சேஞ்ச் த ரீஜன் யூ நீட் டு ஃபைண்ட் த ஏஎம்ஐ ஃபார் லினிக்ஸ். ஸோ அதான் ஐ ஸ்ட்ராங்லி என்கரேஜ். ஒன்ஸ் டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட் வந்த பிறகு சேஞ்ச் the region and see what you need to do to find this Amazon machine image. ஸோ அது என்ன பண்ணணும்னாக்க, இப்போ நம்ம EC2 console போயிட்டு, ஓகே, ஸோ இப்போ வந்து US West 2ல இருக்கேன் நான், ஆரிகன், ரைட்? US West 2ல இருக்கேன். ஸோ இப்போ கோ டு இன்ஸ்டன்சஸ், லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு போட்டேன்னு வைங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன, Amazon Linux. So let us say you want to do it in Mumbai. மும்பை போறீங்க. இங்க போயிட்டு ஸோ இந்த Amazon மிஷின் இமேஜ் எடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏஎம்ஐ வில் பி டிஃப்ரெண்ட். B788 இருக்குது. இந்த ஏஎம்ஐ தான் நீங்கள் போடணும். ப்ரீ டியர் எலிஜிபிள்னு போட்டுருக்கு பாருங்க. இது வந்து B788, இது வேறு ஏதாவது இருக்கும். இது வந்து FB75. ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கும், ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்க்கும், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இது வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ கோ சேஞ்ச் த ரீஜன், சேஞ்ச் த அவைலபிலிட்டி ஜோன், சேஞ்ச் திஸ் ஏஎம்ஐ அண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோ. அதுதான் வந்து மினிமம் இமேஜ் விச் இஸ் ஃப்ரீ டியர் எலிஜிபிள். ஓகே, ஸோ அதெல்லாம் காசு மிச்சப்படுத்துறதுக்காக நான் வந்து அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து T2 மைக்ரோ. இது வந்து என்ன ஐபி அட்ரஸை வந்து லினிக்ஸில், அந்த லினிக்ஸ் மிஷினுக்கு என்ன ஐபி அட்ரஸ் வழங்கணும், இதெல்லாம் டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட் வந்து அதை லினிக்ஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுற போது இது எல்லாத்தையும் வேரியபிளாக பாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கன்ஃபிகரேஷனோட போடும். ஆனால் இந்த சப்நெட், இந்த ஐபி அட்ரஸ் ஆகப்பட்டது இந்த சப்நெட்டில் இருக்கணும். எந்த சப்நெட்டில்? ப்ரைவேட் சப்நெட்டில் 10.1.1 சப்நெட்டில் இருக்கணும். 10.1.0/24. அதனால் 10.1.1.200க்கு நான் வச்சுருக்கேன். 100 வச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ரைட்? ஸோ தட்ஸ் தட். அப்புறம் இது வந்து FortiGateோட சைஸ் C5N லார்ஜ். அது T2 மைக்ரோலாம் ஓடாது. ஸோ மினிமம் 2 வர்ச்சுவல் CPU தான் இருக்குது. C5N. என்னங்கிறது நெட்வொர்க் ஆப்டிமைஸ். டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். என்னங்கிறது நெட்வொர்க் ஆப்டிமைஸ். லார்ஜ் இன்ஸ்டன்ஸ்ன்றது 2 வர்ச்சுவல் CPUs இருக்குது. தட்ஸ் இனஃப் ஃபார் லேப் பர்பஸஸ். இது ஏஎம்ஐஸ். நம்ம வந்து 7.4.8ன்ற வெர்ஷனை லான்ச் பண்ண போகிறோம் FortiGateோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு. அண்ட் அந்த ஏஎம்ஐக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கு இதெல்லாம் ஏஎம்ஐஸ். அந்த FortiGate அதுவும் ஒரு இமேஜ் தானே, லினிக்ஸ் இமேஜ் மாதிரி தானே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏபி சவுத் ஈஸ்ட் 3,
இதெல்லாம் இருக்கும். ஏபி ஈஸ்ட் 1. ஸோ உங்களுடைய ரீஜனுடைய ஏஎம்ஐ இதில் இருக்கான்னு பார்த்துங்க. எல்லாத்துலேயும் இருக்கணும். அது இஸ் ஜெனரலி அ காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட். ஸோ அதுதான் வேரியபிள்ஸில் இந்த கான்ஃபிகரேஷனோட இந்த செட்டப்போட இந்த இதை லான்ச் பண்ணு அப்படின்னு சொல்றது. எனி கொஷின்ஸ்? இஸ் திஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் than தியரி? இல்லை இதுவும் தியரி மாதிரி தான் இருக்கா வேகா? சார் கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் காட்டுனீங்கல்ல, ஆ அது வந்து மேண்டேட்ரியா இல்லை வந்து அது மேண்டட்ரி. பிகாஸ் நம்ம பேகோன்னு சொல்லிட்டோம். பேகோன்னாக்கா அது தானாக வந்து அது ஐ மீன் டெரஃபார்ம் ஸ்கிரிப்டில் எழுதுறதா இருந்தால் எழுதலாமா இருக்கலாம். பேகோன்னு சொன்னாக்க இந்த ரீஜனில் இதுதான் இதுதான் வந்து யுனிக் ஐடென்டிஃபயர். இந்த பர்டிகுலர் இமேஜை நீ லோட் பண்ணுன்னு. அன்லெஸ் யூ ரைட் அ ஸ்கிரிப்ட் டு சே அந்த ரீஜனில் ஃபோர்டிகேட்னு ஒன்று பார்த்து அது இந்த ஃபோர்டிகேட்லேயே வந்து நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜ் நேமை போட்டிங்கன்னாக்க இதுதான் இந்த பர்டிகுலர் இது வந்து ஏடபிள்யூஎஸ்குள்ளேயே யூனிக் அக்ராஸ் ஆல் ரீஜன்ஸ். திஸ் நம்பர் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் தீஸ் விச் இஸ் ஃபோர்டிகேட் ஃபயர்வால் in a given region for a given type, which is PAGO. சார் இதுக்கு முன்னாடி ஒரு ஏஎம்ஐ ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணீங்களா நீங்கள் வேரியபிள் மேலே? அது லினக்ஸ்க்கு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபோர்டிகேட்டுக்கு கரெக்ட். ஓகே. ஸோ எந்த ஒரு ஒர்க்லோட லான்ச் பண்ணணும்னாலும் ஐ திங்க் somebody was asking ஃபோர்டிகேட்னு என்னன்னு தெரியல, ஏஎம்ஐன்னு தெரியல சார். ஸோ ஃபோர்டிகேட்டுன்றது ஃபயர்வால், நெட்வொர்க் ஃபயர்வால். நம்ம சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த நெட்வொர்க் ஃபயர்வால் தான் நமக்கு வந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணி எல்லா டிராஃபிக்குமே அந்த ஃபோர்டிகேட் வழியாக. ஸோ திங்க் ஆஃப் ஃபோர்டிகேட் ஆஸ் நெட்வொர்க் ஃபயர்வால். Palo Altoல they will have their own firewall. Ciscoல they will have their own firewall. FortiGate is Fortinet's version of firewall, which is what I'm familiar. Once ஒன்றை கற்றுக்கிட்டீங்கன்னாக்க the concepts are very similar to every other firewall. எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்க. சார் இன்னொரு டவுட் ஒன்று, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஒன்று லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸு, ஒன்று வந்து ஃபோர்டிகேட் இன்ஸ்டன்ஸ். ரைட். ஓகே, கரெக்ட். ஸோ FortiGate இன்ஸ்டன்ஸ்க்கு 2 இன்டர்ஃபேஸ் இருக்கும், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரே இன்டர்ஃபேஸாக இருக்கும், ப்ரைவேட் சப்நெட்டில் கனெக்ட் ஆகும். முதல்ல FortiGate பற்றி கேட்டவர் வந்து ஏஎம்ஐனா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னீங்களோ? ஆமாம் சார். ஏஎம்ஐன்னாக்க இந்த இமேஜ் இப்போ வந்து நம்ம அமேசானில் ஊர்பட்டையுமே டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்கு. அதில் இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, எது வேணும்? இந்த FortiGate இந்த ரீஜனில் அந்த இமேஜுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வருண் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா வந்து உலகத்தில் பல வருண் இருப்பாங்க. ஆனால் வருண் அட் திஸ் ஹோம் வித் திஸ் அட்ரஸ்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாக்க அது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஏஎம்ஐயை போட்டால் அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த பர்டிகுலர் வெர்ஷன் அது லோட் ஆகும் நமக்கு. எது எல்லா இன்ஸ்டன்ஸுக்குமே ஆமா x64 சொல்லிட்டு ரெண்டுமே மஸ்டா? எல்லா இன்ஸ்டன்ஸ்க்கும் ஆமீன் சொல்லலாம், ஏமீன் சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த ஐடி வெரி இம்பார்ட்டன்ட், ஹேஸ் டு. இல்லைன்னா வந்து டெரஃபார்ம் வந்து எதை லோட் பண்ணும் அது? இல்லை, நான் ஏஆர்எம் x64 கேட்டேன். ரெண்டுமே கான்ஃபிகர் பண்ணணுமா? புரியல, திருப்பி சொல்லுங்க. இல்லை, இந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ள ஏஆர்எம்குள்ள ஏஎம் எல்லாம் போட்டிருக்கீங்களா? அது வந்து அது இது சொல்றீங்களா? இங்கே ஆமாம், கீழே இப்போ அந்த ஏஎம்ஐக்கு மேலே ஒரு டேக் இருந்துச்சு. ஏபை இது ஏஎம்ஐ அதுக்கு கீழே லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அதான் இமேஜ் ஏஆர்எம். ஏஆர்எம்பா ஏஎம்ஐயா? ஏஆர்எம் x86 சாரி. அது வந்து அந்த மேப் எனி யா. ஸோ இது சொல்றீங்க, ரைட். ஸோ அதான் ஸோ
எனக்கும் வந்து இந்த நீங்கள் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் படிச்சீங்கன்னாக்க கீழே அண்டர்லைங் ஹார்ட்வேர் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கும். இந்த ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் மாற மாற இன்டெல்லாக இருக்கட்டும், ஆமாக இருக்கட்டும், மாற மாற அதுக்கு உண்டான இமேஜும் மாறும். ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னாக்க இந்த யூஎஸ் ஈஸ்ட் ஒன் ரீஜனில் ஆர்ம் ஆர்கிடெக்சரை நீ யூஸ் பண்ணி அது எது முடிவு பண்ணுது? இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் முடிவு பண்ணுது. ஸோ C5Gன்னாக்க அது வந்து இதை இதை குறிக்கும். ஓகே, C5Gன்றது கிராவிட்டான். ஸோ C5Gன்றது ஏடபிள்யூஎஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்ம் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இதை C5N போட்டதுனால நமக்கு யூஎஸ் ஈஸ்ட் ஒன்ல லோட் பண்ணால் இந்த பேகோ நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால இந்த ஏஎம்ஐயை லோட் பண்ணும். ஸோ ஸோ அப்போ ஒரு ஒரு டைமும் ஸ்கிரிப்ட் எழுதும்போது கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐ மீன் அமேசானோட இதில் பார்த்துட்டு அதுலேருந்து இப்போ எடுத்ததில் போட முடியும் அப்படி தானே சார்? ஈஸி டூல் ஒரு ஈஸி டூ இன்ஸ்டன்ஸும் கிரியேட் கரெக்ட். பண்ணும்போது அதோட இல்லை நம்ம ஒரு டைம் பண்ணுமா இல்லை நம்ம டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதுமா? ஸோ எப்போவுமே வந்து ஒரு டெரஃபார்ம் ஸ்கிரிப்டுக்கு ஒரு பர்பஸ்னு ஒன்று இருக்கும், ரைட்? அதனால தான் வந்து இது வந்து டெவாப்ஸோடைய இது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் டெவாப்ஸ் பேக்ரவுண்ட் ஹியர். ஸோ நீங்கள் டெவாப்ஸ் பண்ணுற போது இந்த மாதிரி டெரஃபார்ம் ஸ்கிரிப்டோ பைத்தான் ஸ்கிரிப்டோ எழுதுகிற போது அது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரொவிஷனிங்காக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு எழுதுவீங்க. அது எந்த பர்பஸ்க்கு எழுதுறீங்களோ அது வந்து ஒரு இமேஜை லோட் பண்ணுறதா இருக்கிற பர்பஸாக இருந்தால் இதை ரெஃபரன்ஸ் பண்ணி ஆகணும். இல்லை டைனாமிக்காக இதை வந்து ஃபெச் பண்ணி அதை லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது அந்த கோட் லாஜிக்கில் இருக்கணும். ஸோ லெட் அஸ் சே நீங்கள் வந்து யூ வில் ஒன்லி ஸ்பெசிஃபை ரீஜன். ஏன்னா இது எப்படி டிரைவ் ஆகும்போது ஒரு ரீஜன், ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு ரீஜன், ஒரு ஆர்கிடெக்சர் ஆர்ம் ஆர் இன்டெல், பேகோ ஆர் பிஒய்ஓஎல், இதை மட்டும்தான் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவேன். இந்த நம்பரை வந்து நான் வந்து இந்த ஏஎம்ஐ ஐடியை வந்து நானே ஏபிஐ காலை வச்சு ஐ வில் ஃபைண்ட் தட் அவுட் அண்ட் நாட் ஆஸ்க் த யூசர் டு புட் இட்னாக்க அது வந்து உங்கள் ஸ்கிரிப்டில் நீங்கள் பண்ணுறதை தான் பண்ணலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் இந்த ஸ்கிரிப்டில் நான் அப்படி பண்ணலை. எனக்கு வந்து இது வந்து Fortinet பப்ளிஷ் பண்ணுது இதை. ஸோ கிட் ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னாக்க தே பப்ளிஷ் ஆல் திஸ். அந்த லாஜிக்கெல்லாம் போட வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஸோ ஐ புட் திஸ் டைரக்ட்லி. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ இதுதான் வேரியபிள்ஸ் டாட் டிஎஃப். டிஎஃப்ன்றது டெரஃபார்ம். இந்த சில ரிசர்வ்டு எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்குது. டிஎஃப்ன்றது டெரஃபார்ம், அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணும். இப்போ இன்னொன்று ஒன்றே ஒன்று பார்ப்போமே. ஸோ லெட் அஸ் சே நெட்வொர்க் டாட் டிஎஃப். இதில் பாருங்க, இது வந்து என்னென்ன கிரியேட் பண்ணுது? இன்டர்நெட் கேட்வேயை கிரியேட் பண்ணுது. ஸோ ரிசோர்ஸுன்னாக்க அந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ணு நம்ம சொல்கிறோம். என்னம்மா இது வந்து ரிசர்வ்டு வேர்டு, டெரஃபார்முடைய ரிசர்வ்டு வேர்டு. இது வந்து அந்த கிரியேட் பண்ணதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ். இதுதான் வந்து இதை ரெஃபர் பண்ணி தான் இந்த இன்டர்நெட் கேட்வே ரெஃபர் பண்ணணுன்னாக்க இதை வந்து இந்த இந்த நேமை ரெஃபர் பண்ணணும். அப்படி தான் வந்து அதனால தான் டெரஃபார்ம் கற்றுக்குங்கன்னு சொல்ல வரேன். ஸோ ஒரு இன்டர்நெட் கேட்வேயை கிரியேட் பண்ணணுன்னாக்க நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், அசோசியேட் பண்ணோம். எந்த விபிசியோட அட்டாச் பண்ணணுன்ற விபிசி ஐடி இங்கே கொடுக்கணும். இந்த விபிசி ஐடி எங்கேருந்து வருது? அது விபிசி டெரஃபார்ம்லேருந்து வருது. அதை பார்ப்போம். விபிசி வேர் ஆர் யூ ஹியர்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க நெட்வொர்க்கில் எப்படி போடுறோம்? அது ஏடபிள்யூஎஸ் விபிசி, அதாவது விபிசி சம்மந்தப்பட்டதை பாரு, அண்ட் FortiGate VM-VPC. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்க, ஏடபிள்யூஎஸ் விபிசி டாட் FortiGate VM.VPC .id அப்படின்னா முதல்ல டெரஃபார்ம் இது இந்த இதை வந்து இங்கே யூஸ் பண்ணுதுன்றது டெரஃபார்மே புரிஞ்சுக்கும். அப்படின்னாக்க டிபெண்டன்சியில் ஸோ முதல்ல இதை கிரியேட் பண்ணோம். இதை கிரியேட் பண்ணிவிட்டு தென் இந்த விபிசிக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை இதை ரன் பண்ணுறப்போ இங்கே கொடுத்து அதுக்கோட இந்த இன்டர்நெட் கேட்வேயை அட்டாச் பண்ணி விடும். எப்படி அந்த லிங்கேஜ் டெரஃபார்மில் வருதுன்னு புரியுதா? அதே மாதிரி தான் ரவுட் டேபிள். ஏடபிள்யூஎஸ் ரவுட் டேபிள்ன்றது ஒரு ரிசர்வ் வேர்ட். நீங்கள் வந்து டெரஃபார்ம்
நான் கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, விச் இஸ் குட். நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்து இதெல்லாம் தெரிய வரும். ஸோ ரவுட் டேபிள் 2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், பப்ளிக் ஒன்று, ப்ரைவேட் ஒன்று. அதுவும் எந்த பிபிசியில் கிரியேட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு ஸோ டெரஃபார்ம் அந்த ஹேஷிகார்ப்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, அதை காமிக்கிறேன் நான். ஸோ ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணாலே அதில் டெரஃபார்ம் அப்படின்னு போட்டு இது போடுவோமே, AWS இன்டர்நெட் கேட்வே. ஓகே, டெரஃபார்ம் ரெஜிஸ்ட்ரின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை போய் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொவைடர் என்ன எல்லாத்துக்கும் இருக்கு பாருங்க, எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து இதுதான் வந்து எக்ஸாம்பிள் யூசேஜ் கொடுப்பாங்க இங்கே இன்டர்நெட் கேட்வேக்கு. அண்ட் ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் என்னெல்லாம் ரீஜன், ஆப்ஷனல் ஸோ இதெல்லாம் போட்டு காமிப்பாங்க. ஸோ யூ நீட் டு கைண்ட் ஆஃப் லேர்ன் திஸ். எது ஆப்ஷனல், எது மேண்டட்ரி, நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ இந்த டெரஃபார்ம் தான் வந்து we are going to use it. இது ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கா இல்லை இது மாதிரி வேற ஏதாவது இருக்கா? ஸோ டெரஃபார்ம் தான் பை ஃபார் த மோஸ்ட் பாப்புலர். அதாவது இதை வந்து கிளவுட் ப்ரொவைடர் அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஏடபிள்யூஎஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரொவைடர்ஸ்னு ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து யாரெல்லாம் ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் இல்லை ஆஜர் ப்ரொவைடர் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ பிகாஸ் இட்ஸ் வெண்டர் அக்னாஸ்டிக், ஒரு தடவை டெரஃபார்ம் படிச்சுட்டால் தென் எந்த கிளவுடுக்கு வேணாலும், கிளவுட் மட்டும் இல்லை ப்ரைவேட் கிளவுடுக்கும் டெரஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி அஃப்கோர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கோடு எழுதணும், ஆனால் டெரஃபார்ம் கற்றுக்க வேணாம். ஸோ பைத்தானோ அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து வேறஸ் ஏடபிள்யூஎஸில் க்ளவுட் ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து ஏடபிள்யூஎஸில் மட்டும்தான் வேலை செய்யும். ஆஷூரில் ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ஆஷூரில் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னால் டெரஃபார்ம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். டெரஃபார்ம் பிகாஸ் அந்த மற்றதெல்லாம் வந்து ஜெய்சானில் எழுதணும், இல்லை யாமலில் எழுதணும், அது கமெண்ட் போட முடியாது. ஒரு தடவை ஒரு ப்ராஜெக்டில் போய் ஐ ரியலி டிட் லைக் இட் அட் ஆல், ரைட்? ஸோ இது வந்து நல்லா மாட்யுலராக எழுதலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எப்படி நீட்டாக மாட்யூல்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். விபிசி எல்லாம் இங்கே இருக்குது, 48 VM இருக்குது, IAM ரோலுக்கு இங்கே இருக்குது, லினக்ஸ் VM லான்ச் பண்ணுறது இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து எப்போவுமே வந்து மாட்யுலராக எழுதுவோமே. மாட்யூலாக எழுதினா என்ன பெனிஃபிட்? அந்த மாட்யூலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை அந்த மாட்யூலில் போடுவோம். மற்ற மாட்யூல்ஸ்லாம் அந்த மாட்யூலை காலும் பண்ணலாம். அப்படி எழுதினாக்க நமக்கு வந்து ஆன்கோயிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கோட் இஸ் ஈஸியர். விபிசியை மாடிஃபை பண்ணுமா, VPC.tf மட்டும் போய் மாற்றுவேன் நான், எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னாக்க. எல்லாம் ஒரே ஒரு பெரிய கோடாக இருந்ததுனாக்கா எது எங்கே இருக்குது, எங்கே ரெஃபர் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ தட் இஸ் ஹவு ஸோ டெரஃபார்ம் இஸ் வெரி பாப்புலர் for all the infrastructure provisioning in cloud providers and private and public cloud. சரியா? Any other questions? Okay. So now I'm going to run the code. இது வந்து இப்போ லேப் 1ல இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டூ, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு, யாரும் எழுதிக்க வேணாம். ஸோ டெரஃபார்ம் டவுன்லோட் பண்ண பிறகு அதை வந்து பாத்தில் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் விண்டோஸ் பாத்தில். ஸோ நான் இப்போ போய் பார்த்தீங்கன்னு பாத் எடிட் த சிஸ்டம் வேரியபிள்ஸ், இதில் பார்த்தீங்கன்னாக்க என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ் போனீங்கன்னாக்க இந்த பாத் இதில் வந்து தமிழ் பூமி டெரஃபார்ம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்தாக்க எந்த டைரக்டரியில் இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டெரஃபார்ம் யூனிட் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணணுன்னாக்க எல்லாத்தையும் வந்து அந்த டெரஃபார்ம் ஸ்டேட் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து அது பண்ணி விட்ரும். ஸோ மேக்குக்கு வேற மாதிரி இருக்குமா சார்? டெரஃபார்ம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கில் டெரஃபார்ம் யூனிட் போட்ட பிறகு அடுத்தது டெரஃபார்ம் பிளான்னு ஒன்று பண்ணணும்.
அது என்னெல்லாம் கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத நமக்கு சொல்லும். அத பார்த்தாலே தெரியும். அது சீக்வென்ஸ் எப்படி பண்ணுதுன்றது. இது வரட்டும். சூப்பர். ஸோ இவ்வளவுத்த கிரியேட் பண்ணது போகுது. இதெல்லாம் நம்ம மேனுவலா பண்றதா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பப்ளிக் ஐபிய கிரியேட் பண்ணுது. எல்லாம் டிபெண்டன்சி எல்லாம் அது வந்து முடிவு பண்ணிடுச்சு. இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அது புரிஞ்சு போச்சு. முதல்ல எலாஸ்டிக் ஐபி பப்ளிக் ஐபியை கிரியேட் பண்ணணும். அப்புறம் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த எலாஸ்டிக் ஐபி அந்த EC2 இன்ஸ்டன்ஸோட அசோசியேட் ஆகும். அப்புறம் 48 விஎம்ஐ கிரியேட் பண்ணுது. அதுக்கு இதெல்லாம் அதனுடைய பேராமீட்டர்ஸ். சிலதெல்லாம் வந்து அதுக்கு தெரியாது. இந்த ஏஆர்என் அமேசான் ரிசோர்ஸ் நேம் எல்லாம் வந்து கிரியேட் பண்ண பிறகு தான் அது வந்து AWS அலோகேட் பண்ணும். அவைலபிலிட்டி ஜோன் US-2 இதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ். எவ்வளோ பேராமீட்டர் இருக்கு பாருங்க ஒரு FortiGateக்கு. இந்த அப்புறம் பேராமீட்டர் எதுவும் ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ல தான் கொடுக்கணுமா இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்குமா? ஸோ மினிமம் பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த அவைலபிலிட்டி ஜோன் ரீஜன் இதெல்லாம். பட் மற்றதெல்லாம் வந்து வேணும்னா கொடுக்கலாம், வேண்டாம்னா வேணாம். இல்ல இதெல்லாம் அது வந்து மென்ஷன் பண்ணதுக்கு எதுவும் ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணணுமா? நோ. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக் ஐபி தேவை, அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் செட்டப் கொடுத்த பிறகு கூட வந்து எலாஸ்டிக் ஐபி அலோகேஷன்ஸ் கொடுக்கலாமா? கொடுத்தா வந்து டெராஃபார்மே ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணிக்குமா? எஸ். ஸோ நான் எந்த ஆர்டருமே நான் வந்து டிஃபைன் பண்ணல டெரஃபார்ம்ல. அதுவே வந்து இப்போ நம்ம இதை பார்த்தோம் தெரியுமா? இப்போ இங்கே பார்த்தோம். ஸோ அதுவே வந்து இந்த விபிசியை கிரியேட் பண்ணாதான் இந்த விபிசியோட ரெஃபரன்ஸ் நெட்வொர்க்கில் இருக்கு. ஸோ இதை கிரியேட் பண்ணணும்னு அதுவே புரிஞ்சுக்கும். சார் சார் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்றேன் சார். திரு சொல்லுங்க. பேசுறேன். ஆக்சுவலா முன்னாடி ஒரு பிரதர் கேட்டிருந்தார்ல, பிரதர் இதுல எப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து முன்னாடி இருக்கிறதுலேருந்து இன்புட் எடுத்துக்கும். ஸோ அதுதான் சார் சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டர் எப்படின்னா ரெண்டாவதா நம்ம ரன் பண்ண போறதுக்கு இன்புட் முதல்ல இருந்து எடுக்கும். ஸோ அதுதான் 1 by 1 ரன் ஆயிட்டு வரும். கரெக்ட். சில ரேர் கேசஸ்ல அது கைண்ட் ஆஃப் அதுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து இதை ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை வந்து சில சமயம் நாமும் பேரலாக ரன் பண்ணோம். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம், அதுக்கு அதை பேஸ் பண்ணி இன்னொன்று பண்ணோம். அது வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பேரலாக ரன் பண்ணுன்ற மாதிரி எழுதியிருப்போம் நம்ம. பட் ஒரு ஸ்மால் டிபெண்டன்சி. அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை போட்டிங்கன்னாக்க டெரஃபார்ம் ஸ்பெசிஃபிக்லி சேயிங் அதை கிரியேட் பண்ண பிறகு இதை கிரியேட் பண்ணு. பட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் it will create it will figure out the dependencies by itself. சரியா? தேங்க்யூ. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணது. இது என்ன இன்ஸ்டன்ஸ்? West2Aல T2 மைக்ரோ. ஸோ இது வந்து நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை அடுத்தது கிரியேட் பண்ணுது. அப்புறம் 48 VM கிரியேட் பண்ணுது. அப்புறம் இன்டர்நெட் கேட்வே. அப்புறம் அதுக்கு உண்டான நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ், எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ், Ethernet 1, Ethernet 0 ரெண்டு இன்டர்ஃபேஸ் ஆஃப் த FortiGate. அப்புறம் இது வந்து மஸ்ட் பி இது வந்து இது வந்து 48 VM போர்ட் 2, இது 48 VM போர்ட் 1. இது வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸோட Ethernet இன்டர்ஃபேஸ் 10.1.1.200 இருக்கு பாருங்க, லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோமே. ஸோ அது அப்புறம் அட்டாச் பண்ண செக்யூரிட்டி குரூப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுது. ரவுட் டேபிளை ஆட் பண்ணுது. ப்ரைவேட் ரவுட் டேபிள், பப்ளிக் ரவுட் டேபிள். ஸோ இதை ரன் பண்ணுறப்போ பாருங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. கோ த்ரூ த பிளான். ஸோ திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ டு see how many things have to come together for a simple thing to occur. So this will be, that's why I want to give a lot of time for this hands-on. 22 ரிசோர்ஸை ஆட் பண்ண போது எதையும் மாற்றலை, எதையும் டிஸ்ட்ராயும் பண்ணலை. ஓகே? ஸோ திரு, ப்ளீஸ் chime in. எனக்கு நீங்கள் வந்து த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னுடைய குரலையை கேட்கறதுக்கு பதிலாக மற்றவங்க குரலை கேட்டாக்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் இருக்கும். ஷூர் சார். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது பார்த்தோம்னாக்க பிபிசி பார்த்தோம்னுங்க. நான் வந்து US West 2ல இருக்கேன், ரைட்?
சார் ஆ, சார் மோகன் சார், இது ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க. மட்டும். ஆ, ஸோ இதுல வந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல சார், டெரஃபார்ம் பிளான்ல பார்த்தோம்ல, அது பேர் ட்ரை ரன்னு சொல்லுவாங்க. ஆ, ஸோ நமக்கு அந்த இடத்துல பிளான் பண்றது வந்து ட்ரை ரன்னு சொல்றோம். அதை ஓகே. எதனால அதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து என்னென்ன சேஞ்ச் ஆகுது, ஸ்டேட் ஃபைல்ல என்ன சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகல அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்க காமிக்குது. ரைட். பிளான்ல வந்து 22 ஆடு, 0 சேஞ்ச், 0 டெஸ்டாய்ங்கிறதுக்கு மீனிங் வந்து 0 சேஞ்ச் எதுவுமே நடக்கல, 0 டெஸ்டாய் நடக்கலங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ரன் பண்றோம், அதனால அப்படி எஸ். காமிக்குது. ஸோ ரெண்டாவது தடவை நீங்க ரன் பண்ணும்போது ஸ்டேட் ஃபைல் ஆல்ரெடி இருக்கும், அதை ரெஃபர் பண்ணோம். அதை ரெஃபர் பண்ண பிறகு நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துல சேஞ்சஸ் வரும். இல்லாட்டி டெஸ்டாய் பண்றதா இருந்தா நம்ம அதுல இருந்து வேரியபிள் ஏதாவது சேஞ்ச் பண்றனாவோ, இல்லாட்டி நம்ம இன்ஸ்டன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாவோ அந்த இடத்துல டெஸ்டாய் வரும். ஏன்னா அந்த எதனால இப்போதைக்கு நமக்கு அது காமிக்கலன்னா, இது ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ரன் பண்றதுனால இது காமிக்கல. பலே பலே அதனாலதான் ஜீரோ டெஸ்டாய், 0 சேஞ்சுன்னு இருக்கு. அதான் சார் நான் சொல்லணும். பலே 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 சூப்பர். கிரேட் எக்ஸ்பிளனேஷன். கீப் இட் கமிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டெரஃபார்ம் அப்ளை பண்ண போகிறோம், இதை ரன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு டிஃபால்ட் விபிசி ஒன்று கொடுப்பாங்க, 172.30. அதுதான் இருக்குது, வேறு எந்த விபிசியும் இல்லை. யூஎஸ் வெஸ்ட் 2 ரீஜனில் இருக்கேன். இப்போ இதை வந்து நான் வந்து யூஎஸ் வெஸ்ட் 2க்கு மாற்றிக்கிறேன். இன்ஸ்டன்சஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒரு இன்ஸ்டன்ஸும் இல்லை. ரைட். ஸோ நவ் இங்கே வந்து 2 இன்ஸ்டன்ஸ் வரணும். 48ம் வரணும், லினக்ஸும் வரணும். இங்கே விபிசிஸ் வரணும், சாரி, இங்கே விபிசிஸ் வரணும், சப்நெட் வரணும். இதெல்லாம் டிஃபால்ட் சப்நெட்ஸ் 172.31 போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை. ரவுட் டேபிள், டிஃபால்ட் ரவுட் டேபிள் 2 இருக்குது. ஸோ இன்டர்நெட் கேட்வே இருக்கா? இன்டர்நெட் கேட்வே இதோட அட்டாச் ஆகிருக்கு, அது ஏதோ அட்டாச் ஆகிருக்கு. ஸோ லெட்ஸ் ஃபர்கெட் ஆல் திஸ். ஸோ லெட் மீ do a Terraform apply. திருப்பி அந்த பிளானை காமிக்கும். நம்ம ஏற்கனவே பிளானை ரன் பண்ணிட்டோம், பட் இட் வில் ஷோ த பிளான் ஸோ தட் வி கேன் குவிக்லி கோ த்ரூ. எஸ்பெஷலி சேஞ்சஸ்லாம் இருந்ததுனாக்கே இது வந்து ஆக்சுவலாக ப்ரொவிஷனிங் ஆரம்பிக்க போகுது. ஓகே. ஸோ எல்லாம் முன்ன காமிச்சதை வந்து திருப்பி காமிக்குது. பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் தட், கான் த்ரூ தட், ஐம் கோயிங் டு சே எஸ். இப்போ மாயங்கள் ஆரம்பிக்கும். இப்போ விபிசியை கிரியேட் பண்ணுது. சார் இதுக்கு இந்த ஃபைல்லே வந்து அக்சஸ் கீ, சீக்ரெட் கீ நம்ம கொடுத்துருக்கோமா இல்லை? ஆக்சஸ் அண்ட் சீக்ரெட் கீயா? எஸ். ஸோ அதை வந்து நான் வந்து இங்கே creds.txt போட்டிருக்கேன். அதில் வந்து என்னுடைய ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் இருக்குது. பட் பிகாஸ் இட் இஸ் நாட் தட் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ, இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். இதை வந்து கோடில் போடவே கூடாது நம்ம. ஸோ இதை வந்து தனி ஃபைலில் நம்ம லோக்கலாக வச்சுக்கிட்டு தென் ஐ புட் தட் அவுட் இன் த டாக்குமெண்டேஷன் as well, which I will share. அதை வந்து க்ரியேட் பண்ணுற ப்ரொசீஜரையும் க்ரியேட் பண்ணிவிட்டு அட்மின் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்டு தென் ஐ டூ தட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெரஃபார்ம் டிஎஃப் ஸ்டேட் 45K இருப்பாருங்க. ஸோ இப்போ டிஎஃப் ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னு முதல்ல 5 லைன் தான் இருந்தது. இப்போ ஸ்டேட் ஃபைலை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாம் இதுதான் வந்து என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாம் இருக்குங்க. இந்த ஸ்டேட் ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னாக்கா நம்ம வந்து மேனுவலாக எல்லாத்தையும் delete பண்ணி, இமேஜின் ப்ரொடக்ஷனில் வந்து இது வந்து delete ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யூ கான்ட் delete, பட் யூ நீட் டு ரீக்ரியேட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் அ பேக்கப் ஆஃப் திஸ். ஸோ இப்போ இது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது வந்து இதோ டெப்ரிகேட் ஆகிருக்கு, அதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, இன்டர்நெட் கேட்வே எல்லாம் முடிஞ்சுது. எவ்வளோ குயிக்காக, வாட் லெஸ் தென் அ மினிட். ஸோ இப்போ திருப்பி நம்ம போய் பார்த்தோம்னா வார்னிங் நீங்க இன்னும் பண்ண தேவையில்ல சார். ஒன்லி எரர் மட்டும் தான் நம்ம வரி பண்ணணும். வார்னிங் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்ததுன்னா தான் நீங்க அதை பத்தி வரி பண்ண தவிர, வார்னிங் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். ட்ரூ. பட் அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறேன் நான். எனக்கு வந்து அது ஏதோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை வந்து டெப்ரிகேட் பண்ணியிருக்காங்க, அது போல் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறாங்க அவங்க. அண்ட் ஏன்னா இவென்ச்சுவலி வந்து டெப்ரிகேட்னு கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது எரராக மாறிடும் அது. ஸோ கிவன் டைம். ஸோ ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் தட். இப்போதைக்கு ஒரு வார்னிங்காக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் விபிசியை பார்த்தீங்கன்னா
ஒரு விபிசி தான் இருந்தது. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன்னாக்க there's a Terraform தமிழ் பூமி புது விபிசி வந்திருக்கு. சப்நெட்ஸ் 4 சப்நெட் இருந்தது. ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னாக்க பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட் வந்திருக்கு. ரவுட் டேபிள் FortiGate VM ப்ரைவேட் ரவுட் டேபிள், பப்ளிக் ரவுட் டேபிள், இன்டர்நெட் கேட்வே ஒன்று இருந்தது, இப்போ 2வது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கு. எது கிரியேட் பண்ணது? Terraform கிரியேட் பண்ணது. இப்போ இதில் நோ இன்ஸ்டன்ஸாக இருந்தது, இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் வரணும். FortiGate VM, Linux VM. இது இனிஷியலைஸ் ஆகிட்டுருக்கு FortiGate. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னாக்க சாரி ஸோ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதான் இன்ஸ்டன்ஸ் ஐடி. ஓகே, இதுதான் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை நான் வந்து அது போர்ட் வந்து என்ன 8443 இருந்தது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணேன்னால் ஸோ https://8443 அது சம்டைம்ஸ் வந்து while it is coming up you can't see it. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னாக்க கனெக்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த FortiGate போயிட்டு கனெக்ட் பண்ணி EC2 சீரியல் கான்சோல் கனெக்ட் பண்ணாக்க அது வந்து ஆல்மோஸ்ட் பின்னால் சர்வருக்கு பின்னாடி ஒரு கேபிளை போட்டு பார்க்குற மாதிரி என்ன நடக்குதுன்றதை AWS மூலமாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்திருக்கு. ஸோ லெட் மீ ட்ரை இட் அகெயின். இல்லை 443 தான் இருக்கா? somehow that's not taking. So இப்போ login with admin and password of instance ID. accept போட்டு admin instance ID இங்கே இருந்தது பாருங்க. இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் போட்டாக்க இப்போ மாற்ற சொல்லும். இதுதான் FortiGate actual interface. We just provisioned it. Now I'll just put a temporary password. Okay. Change password. Okay. திருப்பி லாகின் பண்ண சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியல் செட்டப்ஸ். இந்த மைக்ரேவ் 40 கன்வெர்ட்டர்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ லெட் மீ சே லேட்டர். ஆட்டோமேட்டிக் பேட்ச் அப்கிரேட்ஸ்லாம் வேண்டாம் நமக்கு. இதை வந்து will not automatically attain. I acknowledge. ஆப்டிமல் GUI போதும். ஸோ 7.4 தான் நம்ம வேர்ஷன் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இதை வீடியோ பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். இப்போ நான் எனக்கு வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன். இதுதான் டேஷ்போர்ட் அப்பா. ஸோ ஒரு FortiGate இதில் வந்து நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா 2 இன்டர்ஃபேஸ் இருக்கணும். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், port 1, port 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து the 2 interfaces and port 1 is public, port 2 is இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேப்பிங் இருக்கும். நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னாக்க கீழே போனீங்கன்னாக்க 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள். port 1 தான் வந்து இந்த பப்ளிக் ஐபி இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணோம். இது வந்து 10.1.0.217 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஸோ 10.1.0.217. ஓகே, ஸோ அப்படி தான் வந்து AWSக்கும் இந்த அட்ரஸ் தெரியும், நமக்கும் இந்த அட்ரஸ் தெரியும். அண்ட் தென் we can go ahead and put a firewall policy. Always like the sequence. பாலிசியே கிடையாது. ஸோ nothing can come in or nothing can go out of FortiGate now until we enable some allows. அதெல்லாம் வந்து போக போக we will set things. source NAT பண்ணுவோம், destination NAT பண்ணுவோம், எல்லாம் பண்ண போகிறோம். And again we can revisit. So this is going to be very important for you to really get the essence of the course. Because theory எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ப்ராக்டிக்கலாக அதே பண்ணுற போது source NAT அதனுடைய பர்பஸ் என்ன, டெஸ்டினேஷன் NAT. ஸோ ஐம் பாசிபிளி கோயிங் டு கால் அவுட் சம் பீப்புள் லைக் திரு, மோகன் அவங்கள தான்.
just so that you also hear from one of your own people who have more experience. ஸோ அவங்க சொல்கிற விதம், எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால ஐம் ஹோப்பிங் தட் உங்களுக்கு வந்து புரியறதுக்கும் சௌரியமாக இருக்கும்னு. ஸோ இதுதான் டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட் ரன்னிங் இன் மை என்வாயன்மெண்ட். இப்போது நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு வைங்க, இதெல்லாம் முடிஞ்சது. டைம் இஸ் ஆல்சோ 8:50. ஓகே, 10 more minutes தான் இருக்குது. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டெஸ்ட்ராய் த ஹோல் திங், டெரஃபார்ம் டெஸ்ட்ராய் அப்படின்னு போட்டேன்னால் ஏன்னா நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு we have to configure something on the firewall. ஏன்னா டைரெக்டாக லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு ஆக்சஸ் இன்டர்நெட்டுக்கு கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு கேட்டாங்க, அது வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குவான்னு. நம்ம என்ன சொன்னோம், அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து டைரெக்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது, ஃபயர்வால் மூலமாக நம்ம வந்து கன்ஃபிகர் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. தென் அப்படி பண்ணால் தென் எவ்ரி திங் கேன் பி இன்ஸ்பெக்டட் த்ரூ த ஃபயர்வால்னு ஒரு நேற்று கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து என்னெல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண போகுதுன்னு சொல்லுது. ஸோ 0 to add, 0 to change, 22 to destroy. ஓகேயா? ஸோ அகெயின் இதே வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பை மாற்றினோன்னு வைங்க, தென் இட் வில் சே டிஸ்ட்ராய் ஒன்று இருக்காது, சேஞ்சில் வந்து ஒன்று வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ஸோ வெரி ஈஸி. இந்த ஸ்டேட் ஃபைலை நீங்கள் தொலைச்சிட்டிங்கனால் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஸ்டேட் ஃபைலை ரெஃபர் பண்ணி தான் அது வந்து எதெல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு பார்க்குது. ஸோ இஃப் யூ கோ பேக் டு த ஸ்க்ரீன், இது வந்து கூடி சீக்கிரத்தில் இன்ஆக்சசிபிள் ஆக போகுது. ஸோ இப்போது ரன்னிங்கில் இருக்கா ஸ்டேட்டு, ஷட்டிங் டவுன் ஸ்டேட் வந்துருச்சு. அண்ட் மெதுவாக இதெல்லாமும் போயிடும் யுவர் விபிசிஸ். இவென்ச்சுவலி இந்த டெரஃபார்ம் தமிழ் பூமி போயிடும். அண்டர்லைங் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண பிறகு all these will go away automatically because we are asking Terraform to destroy the resources in one click. So இன்னும் எல்லாத்தையும் delete பண்ணிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் முடிஞ்சது, 22 destroyed. So now if you go back and see the subnets, you will go back to the original subnet. 4 தான் இருக்கு. route tables go back to இது ரெண்டும் போயிடணும். ரெஃப்ரெஷ் பண்ணால் போயிடுச்சு, ரைட், எல்லாம் போயாச்சு. அண்ட் இன்டர்நெட் கேட்வேயும் இந்த இதுவும் போயிடணும். So this is what I wanted to show you today. Okay. I hope this gives இன்னும் நீங்கள் செய்யலை, நீங்கள் செய்கிற வரைக்கும் தான், செஞ்ச பிறகு தான் அது வந்து எப்படி வந்து இன்னமும் நீங்கள் வந்து ஒரு ஆர்ம்ஸ் லெங்க் நான் பண்ணுறது நீங்கள் செய்கிறீங்க. அப்புறம் நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப தான் இது எல்லாமே வந்து யோசிக்க. ஸோ கிவ் யுவர் செல்ஃப் டைம் டு டைஜஸ்ட். அண்ட் சொல்லுங்க சார், ஒரு டவுட். இப்போ நம்ம டெரஃபார்ம் டெஸ்ட்ராய் நீங்கள் கொடுக்குறீங்களா, ஸோ அப்போ வந்து அதனுடைய கம்ப்ளீட் டேட்டாவுமே போயிடுது. இப்போ நம்ம அந்த ஸ்டேட் ஃபைலில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த டெரஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு விபிசி கிரியேட் பண்ணி அது இல்லாமல் அந்த FortiGate ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரூல்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம், அந்த அளவு ரூல்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும், பட் நான் அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன், அந்த டெரஃபார்முடைய பேக்கப்பை. ஸோ அந்த கேஸில் என்னால் வந்து அந்த பர்டிகுலர் விபிசிக்கு நான் என்னென்ன ரூல்ஸ்லாம் FortiGateல மேப் பண்ணியிருக்கேன்ற டீட்டெயில்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா சார்? சி டெரஃபார்மில் வந்து இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெரஃபார்ம் FortiGateVM.conf, அதில் தான் வந்து இனிஷியல் இதில் என்ன போடுவீங்கன்னாக்க FortiGate இனிஷியலாக கொண்டு வரதுக்கு மினிமம் என்ன, இந்த பப்ளிக் 2 இன்டர்ஃபேஸ் இருக்கணும். அது மட்டும் தான் நீங்கள் நார்மலாக டெரஃபார்மில் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் பாலிசிஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால், இதை டெஸ்ட்ராய் பண்ணிங்கனாக்க இதை திருப்பி இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த பேக்கப் FortiGateோடைய கான்ஃபிக் பேக்கப் பண்ணுற விஷயம் ஒன்று இருக்கு, அதை பேக்கப்லேருந்து யூ ஹேவ் டு ரெஸ்டோர் தட் பேக். ஓகே. ஏன்னா வந்து அந்த FortiGate பாலிசின்றது மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். ஏன்னா புது ரிக்வெஸ்ட் வரும், இது பண்ணுவோம் அது பண்ணுவோம். ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம வந்து இந்த டெரஃபார்ம் ஃபைலை வந்து இங்கே வந்து மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் இனிஷியல் கான்ஃபிக் மட்டும் இங்கே வச்சுக்கோ, ஆன்கோயிங் எல்லாத்தையும் ஹாவ் அ ப்ரொசீஜர் ஃபார் ரெகுலர் பேக்கப். ஓகே. ஸோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் இப்போ நம்ம வந்து இந்த டெரஃபார்மில் இருக்கிற
டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த FortiGate-னுடைய கான்ஃபிகரேஷன்ஸையும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் நல்லது இல்ல ஃபியூச்சரில் நம்ம ரிவர்ஸ் நல்லது இல்லை எசென்ஷியல். அது 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 எசென்ஷியல். ஓகே, இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த பேக்கப் ஃபைலில் எடுத்தோம்னா லெகசியில் என்னென்ன கனெக்டிவிட்டி டு என்னென்ன டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளால் அதுலேருந்து எடுத்துட முடியும். வெரி ட்ரூ. எஸ். ஓகே, பர்ஃபெக்ட். வேற என்ன கேள்வி? அந்த டெராஃபார்ம் ஃபைலுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு சார்? இந்த மாதிரி ஒரு டெரஃபார்ம் ஃபைல்லையா? நீங்க டெர்மினல்ல வந்து ஒரே ஒரு கமெண்ட் தான் கொடுத்தீங்க, அது வேட்ல டக்கு டக்குன்னு என்னென்னமோ பண்ணி விட்டுருச்சு. ஓ ஓ ஓ ஸோ இது சொல்றீங்களா? ஆமா, ஒரே ஒரு கமெண்ட் தான் கொடுத்தீங்க. அந்த ப்ரௌசர்ல வந்து நிறைய கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அது என்னென்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டெஸ்ட்ராய் பண்ணுற போது இது எல்லாத்தையும் தான் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குது. அதே மாதிரி கிரியேட் பண்ணுறப்போ மேலே போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் கிரியேட் பண்ணுது. வில் பி கிரியேட்டட். ஸோ நீங்கள் உங்கள் என்வரன்மெண்ட்டில் ரன் பண்ணுற போது முதல்ல டெரஃபார்ம் பிளான் போட்டு ஒன்னொன்னுத்தையும் கோ த்ரூ தட். என்ன கிரியேட் பண்ணுது, இதில் எல்லாமே வந்து as we said IPv6 நம்ம கான்ஃபிகரே பண்ணல. இதெல்லாம் ஆப்ஷனல். பண்ணாக்கா அதுவும் வேலை செய்யும். ஆனால் நம்மளுடைய தேவைகளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த AWS நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்னு இருக்க டெரஃபார்ம் கமாண்ட் அது இவ்வளோ பேராமீட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஆனால் நமக்கு அதெல்லாம் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஆப்ஷனல். தேவையானதை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவசியம் இதை பாருங்கள், அப்போ புரியும் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி அசோசியேட் ஆகுது. நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கலாம். டெரஃபார்ம் ஸ்கிரிப்டை படிக்கிறத விட இந்த பிளான் ஃபைல் பார்த்தீங்கன்னாக்க ஏன் எதுக்கு ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேளுங்க உங்களுக்கே. அப்புறம் கேள்வி கேட்டு எனக்கு ஏன் வந்து இதை கிரியேட் பண்ணுதுன்றது நீங்கள் வந்து கிளாஸில் வந்து கேளுங்க. தென் ஐ வில் டெல் why that is necessary. சரியா? இந்த டெர்மினலையும் அந்த AWS எப்படி சார் கனெக்ட் பண்ணீங்க? ஸோ அதான் அந்த ஸோ இந்த இந்த ப்ரொவைடர்னு ஒன்று இருக்குது, டெரஃபார்ம் ப்ரொவைடர்ஸ்னு. ஸோ இந்த AWSனு இருக்குது பாருங்க. ஸோ இந்த AWSல அப்படின்னு போட்டாக்க இந்த credits.txt அதில் தான் வந்து என்னுடைய ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் இருக்குது. ஸோ நம்ம டெரஃபார்மில் என்ன சொல்கிறோம்னாக்க இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய க்ரிடென்ஷியல்ஸ் ஆத்தென்டிகேஷன் பார்த்தோம் இல்லையா, நான் யார் அப்படிங்கிறது. ஸோ ப்ரோக்ராமேட்டிக்காக அதுலேயே இந்த IP அட்ரஸ் எல்லாம் இருக்குமா? IP அட்ரஸ்லாம் எதுவும் இருக்காது. IP அட்ரஸ்லாம் இந்த வேரியபிள்ஸ்.tfல தான் இருக்கும். கிரெடென்ஷியல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்க போது, இப்போ இந்த நீங்கள் காட்டின இந்த AWS-உடைய இந்த AWS தான் அப்படின்னு அங்கே தான் நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எப்படி சொல்கிறீங்க டெர்மினல்ல இருந்து? ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம ஃபைல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறோம், ஸோ டெரஃபார்ம் இதை படிக்குது, படிச்சுட்டு முதல்ல ப்ரொவைடர்.tf படிக்குது. ப்ரொவைடர்.tfல என்ன சொல்லுது, ஹியர் ப்ரொவைடர் இஸ் AWS, ஆஜூர்னாக்கா ஆஜூர்னு இருக்கும். ஸோ அது புரிஞ்சுது, இதெல்லாம் ரிசர்வ்டு வேர்டு AWS. சரி, AWS ஆக்சஸ் பண்ணோம். நான் AWS ஆக்சஸ் பண்ணோன்னாக்க ஆத்தென்டிகேட் பண்ணோம். ஆத்தென்டிகேஷனுக்கு நம்ம நார்மலாக யூசருக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த க்ரெடென்ஷியல்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீன்னு ரெண்டு இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் வந்து credits.txt போட்டு வச்சுருக்கேன் நான். எந்த அது credits.txt எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரைட், ஐ cannot show this to you because it is confidential. And you must not put this in the code. And again, it's not because I want to teach you how to not இது வந்து பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை இன்னும் எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி இது. ஸோ the reason I'm not showing it to you is because you must also not show it to anybody. அதில் டெம்ப்ளேட் இருக்கும். நான் வந்து இந்த டெரஃபார்ம் கொடுக்குற போது அது டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டில் வந்து அந்த ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் நீங்கள் போட்ட பிறகு தான் ஸோ டெரஃபார்ம் என்ன பண்ணுது, AWS ஆக்சஸ் பண்ணணும். AWS ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் தேவை. ஸோ இட் ஆல்ரெடி ஹேஸ் மெக்கானிசம் டு கனெக்ட் டு AWS and providing this access key and secret key to create resources based on அந்த IAM role. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க
இந்த கிரெடிட் டாட் டெக்ஸ்டோடைய ஐஏஎம் ரோலை பார்த்தீங்கன்னாக்க ஐஏஎம் எங்கே இருக்கு? இந்த ஐஏஎம் ரோல் பார்த்தீங்கன்னாக்க யூசர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீ தமிழ் பூமின்னு ஒரு யூசர் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்க பர்மிஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ். அகெயின் இது வந்து டெஸ்டிங்காக வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். செக்யூரிட்டி க்ரிடென்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து அந்த ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீ காமிக்காது. ஒரு தடவை தான் காமிக்கும், அதுக்கப்புறம் அது காமிக்காது. ஸோ இதை வந்து கிரியேட் பண்ண பிறகு தென் அது ரெண்டும் இருந்தால் தான் டெராஃபார்ம் அதை ஏடபிள்யூஎஸ்க்கு லாகின் பண்ணி இன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் கொடுத்தால் ஏடபிள்யூஎஸ் புரிஞ்சுக்கும், ஓகே அந்த இன்னாருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்குது, அதனால அந்த இன்னார் என்னை வந்து ஆக்சஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணுன்னு சொன்னாக்க நான் கிரியேட் பண்ணி அந்த ரீஜனில் போட்டுக்கிறேன்றது ஏடபிள்யூஎஸ் புரிஞ்சுக்கும். ஸோ இந்த டெராஃபார்ம் அதனால தான் இது பவர்ஃபுல்லாக இருக்குது. டெராஃபார்ம் வந்து நம்ம வந்து ஏபிஐலாம் எழுதவே வேண்டாம். ப்ரொவைடர்னு ஒன்று கொடுத்துட்டாக்க இட் ஆல்ரெடி நோஸ் ஹவு டு டாக் டு ஏடபிள்யூஎஸ். கொஞ்சமா புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். அதனால அது இந்த லாகின் லிங்க் இந்த கன்சோல் லாகின் லிங்க் வந்து நீங்க எங்க கான்ஃபிகர் பண்ணுங்க? எந்த கன்சோல் லாகின் மேல லிங்க்? ப்ரௌசர்ல யூஎஸ் ஈஸ்ட் ஓ அது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒன்ஸ் அந்த ஏடபிள்யூஎஸ்ல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த ஐஏஎம் ஒன்றுத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து வைக்கவே வேண்டாம். இப்போ நீங்கள் இது பாருங்கள், சரி இன்னொரு சர்ச் போகிறேன்னு வைங்க. இப்போ வந்து நான் வந்து க்ளவுட் வாட்ச்னு ஒரு சர்வீஸ் போகிறேன் அப்படின்னாக்க இங்கே வரும். இதை வந்து நான் வந்து இந்த ஸ்டார் மாதிரி போட்டேன்னாக்க இங்கே மேலேயே வந்துடும். நான் இதை கிளிக் பண்ணாக்கா அது வேறு ரீஜன், அது வேறு யூஆர்எல் கொடுக்கும். அதெல்லாம் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். அதை கான்ஃபிகர் பண்ணணுமா? லாகின் நான் லாகின் பண்ணியிருக்கேனே ஸ்ரீராமாவை இல்ல லாகின் கன்சோல்லாம் லாகினே பண்ண வேணாம். இந்த கன்சோலும் இந்த ஜிஐ ப்ரௌசரும் எப்படி சார் லிங்க் ஆகுது? எனக்கு அதான் புரியல. ஸோ டெராஃபார்ம் என்ன பண்ணுது, இந்த கிரெடிட் டாட் டெக்ஸ்டில் இப்போ நான் வந்து இதை யூஸராக நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன் நான், ரைட்? இந்த க்ளவுட் வாட்ச் விடும். ஸோ நான் வந்து யூஸராக இங்கே லாகின் பண்ணியிருக்கேன் ஸ்ரீ ராமச்சந்திரன். அந்த யூசருக்குள்ள நான் ஐஏஎம்குள்ளே போயிட்டு ஒரு ஐஏஎம் யூசரை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஐஏஎம் யூசருக்கு ஒரு ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் இருக்குது. அந்த ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டெராஃபார்ம் இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் போட்டால் ஏடபிள்யூஎஸ் புரிஞ்சுக்கும் இன்னார் தான் ஆக்சஸ் பண்ணுறார், அவருக்கு இந்த ரைட் இருக்குன்னு. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எக்ஸ்பிளைன் நான் சொன்னது புரிஞ்சுதான் தெரியல. மேபி நீங்கள் நான் அந்த டெர்மினலை எப்படி சார் ஓப்பன் பண்ணீங்க? எனக்கு அதுவே புரியல. எப்படி லிங்க் ஆகுது புரியல. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சிருக்கீங்களா? அது நார்மலா விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இது ரெண்டு கனெக்ட் இது ஆகல. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ் வழியா ஏடபிள்யூஎஸ் அக்சஸ் பண்றதுக்கான மெக்கானிசம். ஒன்று வந்து ப்ரௌசர் வழியாக நம்ம அக்சஸ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து டெர்மினல் வழியாக நம்ம அப்ளை பண்ண அக்சஸ் பண்ணுறோம். இந்த டெர்மினல் எப்படி ஓப்பன் பண்ணீங்க? அதான் எனக்கு கொஸ்டின். எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ப்ரௌசர்ல இருந்து நீங்க காட்டுறது புரிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து விண்டோஸ்ல கமாண்ட் போட்டாக்க வந்துடும். கரெக்ட். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இங்க இருந்து இப்போ திருப்பி அந்த டெராஃபார்ம் அக்சஸ் அப்படின்னு கொடுத்த உடனே அங்கே கோடு வருதுல்ல, நீங்க அந்த கிரெடென்ஷியல் அந்த கிரெடிட் டாட் டெக்ஸ்ட் புரிஞ்சு அதுக்குள்ளே அக்சஸ் கீ சீக்ரெட் கீ இருக்கு, யூஸ் பண்ணி இந்த ஏடபிள்யூஎஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணீங்க? ஸோ டெராஃபார்ம் கனெக்ட் பண்ணுது. ஓகே நான் கனெக்ட் பண்ணல, டெராஃபார்ம் கனெக்ட் பண்ணுது. ஓகே, அதுக்குள்ள அந்த ப்ரொவிஷன்லாம் இருக்கு. அதுக்குள்ள அந்த ப்ரொவிஷன்லாம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே சார், அவர் அந்த என்விரான்மென்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த இது ஓபன் பண்றது அந்த இது கேக்குறாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சோர்ஸ் கோட் எடுத்தோம்னா கிட் க்ளோன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுப்போம்ல. ஸோ அப்போ அந்த அட்ரஸ் வந்து நம்ம இங்க எங்க கொடுக்குறோம் அப்படின்னு தான் என்னோட கொஸ்டின் இருந்துச்சு. ரைட். நான் கிட் ரொம்ப யூஸ் பண்ணது இல்லை. ஸோ
இந்த இந்த டைரக்டரியில் தான் என்னுடைய பிசியில் நான் வந்து எல்லா ஃபைலையும் வச்சுருக்கேன். ஸோ அந்த டைரக்டரிக்கு போனேன் நான். ஸோ இங்கே போனேன்னாக்கா அந்த டைரக்டரியில் இருக்க சிடி போட்டு சேஞ்ச் டைரக்டரி போட்டு இங்கே போனேன். அங்கே தான் டெரஃபார்ம் யூனிட்டு பிளான் எல்லாமே ரன் பண்ணேன். ஓகே. ஸோ நான் என்ன செய்கிறேன், முதல்ல வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஒரு டைம் இருக்கிற போது ஐ வில் கிரியேட் த இனிஷியல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த இதில் டு செட் திங்ஸ் அப். ஸோ பேசிக் ஆஃப் பேசிக்ஸ் இந்த டெரஃபார்ம் கோடு இதெல்லாம் இதுவே வந்து ஒரு 2 நாள் ஆகும் நமக்கு. எல்லாம் வந்து டெரஃபார்ம் கோடை ரன் பண்ணக்கூடிய லெவலுக்கு வர்றதுக்கு 2 நாளாவது மினிமம் ஆகும். பட் ஐ வாண்ட் யூ டு ரன் இட். பட்ஜெட் அலர்ட் செட் பண்ணுவோம். ஸோ எல்லாம் வந்து ஐ வில் வாக் யூ த்ரூ. ஒன்ஸ் இந்த பேசிக் யூசரை வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி யூசரை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாக்க தென் நான் உங்களுக்கு வந்து ஐ வில் வாக் யூ த்ரூ மை AWS ஸ்க்ரீன். நான் பண்ண நீங்களும் பண்ணலாம். சரியா? சார் சொல்லுங்க சார் ஒரு கொஸ்டின் சார். இப்போ நம்ம அந்த லேப் ஒன்ல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஆமாம். ஸோ இது நம்ம ஒன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறது, அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நம்ம டெரஃபார்ம் யூனிட்டும் பிளானும் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது என்ன க்ரைட்டீரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஃபயர்வால் எடுத்தோம்னா பேக்கெட் ஃப்ளோ மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட் பேஸில் வந்து ஃபைல்ஸை வந்து அது ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுது சார்? அதெல்லாம் டெரஃபார்ம் உடைய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த லேப் ஒன் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ லேப் ஒன் ஓப்பன் பண்ணிக்கேன். ஆமாம், இது டைரக்டரியில் இருக்கேன். லேப் ஒன் ஃபோல்டர் ஓப்பன் அதுதான் சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த நீங்கள் சொன்ன ஃபைல் வந்து provider.tf பார்க்குது. அதை வச்சு தான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ரொவைடர் என்னன்றதே தெரிஞ்சுக்கிறேன். அதில் வந்து AWSன்னு இருக்கு. அதில் வந்து நீங்கள் cred.txt கொடுத்துருக்கீங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய யூசர்னுடைய சீக்ரெட் கீ இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அது இன்டர்னலாக உள்ளே போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து IAM ரோல்ஸில் ஒரு புதுசாக ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறோம், விச் இஸ் தமிழ் பூமி யூசர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸாக அந்த நம்ம க்ரெடென்ஷியல்ஸ்லேயே கொடுத்துட்றோம். கரெக்டாக IAM ரோல்லேயே வந்து அவங்களுடைய இதையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸையும் கொடுத்துட்டதுக்கப்புறம் ஸோ நம்ம கிரியேட் பண்ண யூசருக்கு எல்லா விதமான ஒரு ஆக்சஸும் கிடைச்சி என்ன வேணாலும் உள்ளே போய் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லினக்ஸ் VM கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் நெட்வொர்க்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்புறம் VPC கிரியேட் பண்ணுது. ஸோ இது தானே சார் அந்த ஃப்ளோ? அப்சல்யூட்லி கரெக்ட் சுரேந்தர். ஓகே சார், பர்ஃபெக்ட். ஒன் மோர் திங் வந்து இந்த ஃப்ளோ கிரியேட் பண்ணக்குள்ள இந்த கிரியேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது லிஸ்ட் அவுட் பண்றது தான் வந்து ஐ திங்க் கரெக்ட் ஃப்ளோங்கிற மாதிரி. அந்த பிளான் போடுறோமே, பிளான் போடுறதுல வந்து என்னென்ன மாடியூல்ஸ் கிரியேட் ஆகுதோ கிரியேஷன் ஃப்ளோ அதெல்லாம் இதெல்லாத்தையும் படித்த பிறகு இந்த நெட்வொர்க்கு லினக்ஸ் VM எல்லாத்தையும் படித்த பிறகு அந்த ஃப்ளோவை டெரஃபார்ம் அதெல்லாம் டெரஃபார்மோட வித்தை, நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். ஸோ கோடை எழுதின பிறகு அந்த டிபெண்டன்சிஸோட நம்ம கோடை எழுதின பிறகு அது எல்லாத்தையும் எதை முதல்ல கிரியேட் பண்ணணும், அடுத்து என்ன கிரியேட் பண்ணணும், எல்லாத்தையும் அதுவே முடிவு பண்ணிக்கும். சரியா? வேலை என்னன்னா டெரஃபார்ம் ரன் பண்ணுறோம். ஒன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஃபயர்வால் ரூல்ஸ் போட்டோம்னா நம்மளோட வேலை அங்கேருந்து தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மற்றபடி எல்லாமே ஸ்டார்ட் பை டெரஃபார்ம். ஓகே சார், பர்ஃபெக்ட் சார். இல்லை நீங்கள் தான் டெரஃபார்ம் எழுதணும்னாக்க டெரஃபார்ம் எழுதுறது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அதுதான் சார். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒரு செட்டை வந்து நீங்கள் இந்த லேப் ஒன்னுடைய ஃபுல் டேட்டா எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒன்று நாங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி அது என்ன பண்ணுது, என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத நாங்கள் செக் பண்ணும்போது தான் அது ஆக்சுவலாக வந்து அந்த டெரஃபார்மோட ஸ்கிரிப்டே என்ன அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாளைக்கு நான் வந்து வேறு ஏதாவது அமெண்ட் பண்ணுறேன் இல்லை இதுலேயே என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன நான் பண்ணணும் அப்படின்றது நான் பண்ணிக்க முடியும். Yes. அது based on extra mile step which I take. Yes.
அதனால தான் சொல்கிறேன், புரியுது சின்ன சார். சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். அந்த சைடர் ரேஞ்சை மாற்றுங்க, ரீஜனை மாற்றுங்க, என்ன எரர் வருதான்னு பாருங்கள். ஸோ பட் வெரி வெரி ட்ரூ, நீங்கள் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Great point, Surinder and Thiru and Mohan and everybody who spoke. Keep the participation. So we all want to hear from each other. And just because நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் கீப் திஸ் கமிங். சரியா? நான் அடுத்தது வந்து எனக்கு தான் மீட்டிங்னு வரிசையாக வச்சுருப்பாங்க எனக்கு ஆஃபீஸில். ஸோ ஐ நீட் டு கோ. Great session. So now later today I will send you some information so that you can ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இல்லைன்னாக்கா அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் AWSல ஆக்சஸ் செட் பண்ணணும். ஸோ மினிமம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் அனுப்புகிறேன், அது செட் பண்ணி நாளைக்கு வந்து சந்திப்போம். சார் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆக்சுவலாக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம EC2 IAM ரோல்ஸு அப்புறம் நெட்வொர்க் பேஸ்டு சர்வீசஸ் மட்டும்தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம் நம்ம சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி AWSல நம்மளுக்கு இந்த சர்வீசஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு பேசிக் லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா கூட நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஒரு ஹோல் பிக்சர் எடுக்கலாம். அப்படின்றது வந்து என்னென்ன சர்வீஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷனும் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து VPC, EC2, IAM, அதுக்கப்புறம் லோட் பேலன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம இப்போ, அதாவது நம்ம சைபர் செக்யூரிட்டின்றது நம்ம அட்வான்ஸ் டாபிக், அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் டாபிக்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூஷன் ஆர்கிடெக்டில் அசோசியேட் லெவலில் படிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லிஸ்ட்டும் நம்ம எப்படி சொல்கிறது தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக AWSக்குள்ளே வராங்க டைரெக்டாக வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டியில் வரும்போது, ஸோ இந்த பேசிஸ் ஆஃப் சர்வீசஸை நம்ம ஃபஸ்ட்டே படிச்சுட்டு நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி டாபிக்ஸ்குள்ளே வரும்போது இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுக்காக கேட்குறேன். இல்லை, வெரி ட்ரூ. ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் திருப்ப போகிறேன். நான் இந்த பதிலை கொடுக்கறதுக்கு பதிலாக கிளாஸில் பார்ட்டிசிபேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும், நீங்கள் இது வரைக்கும் எல்லா செஷனும் அட்டன் பண்ணனால சில செக்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. யூ புட் அவுட் வாட் AWS services would be needed for this course. ஸோ ஜஸ்ட் போடுங்க. லோட் பேலன்சர் பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப பேசல இன்னும், பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. குரூப்பில் போடுங்களேன். ஸோ வில் ஹாவ் அ குட் டைம் டாக்கிங் அபவுட் தட். அண்ட் அது VPC is important. Availability zone is not quite a service. So VPC is a service. So ரீஜனாக இருக்கட்டும், VPS, இதெல்லாம் கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும் டசன்ட் மேட்டர். அது கரெக்டாக தப்போ பரவாயில்ல, புட் தட் இன் தேர். பிகாஸ் நீங்கள் வந்து AWS கான்சோல் போயிட்டு அவைலபிலிட்டி ஜோன்றது ஒரு சர்வீஸாக இருக்காது, VPC தான் ஒரு சர்வீஸாக இருக்கும். ஸோ க்ளவுட் வாட்ச் ஒரு சர்வீஸ். அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டூ சம் ரீடிங், AWS போய்ட்டு AWS சர்வீசஸ்னு போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அதில் பார்த்து எதெல்லாம் வந்து உருப்பட்டது இருக்கும், 100ல் இருக்கும் அது. அதில் பார்த்துட்டு எதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்குதுன்னு பார்த்து போடுங்களேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி திங்கிங் அண்ட் ஷேரிங் தான். சார் இதில் ஒன்று ஆட் பண்ணலாமா சார்? சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன டாப்பிக்கில் சார், இப்போ நம்ம பேசுறதுல வந்து டெராஃபார்மை பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல, அதில் வந்து டெராஃபார்ம் எதனால நம்ம வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் டெராஃபார்மை பற்றி சொல்லுவாங்கன்னா, இது வந்து இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். எதனால வந்து இது வந்து இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஒரு ரிசோர்ஸை வந்து சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் திங்ஸ் டைரக்ட்லி இந்த பிளேஸா இருக்கிறதா, இட் ப்ரிஃபர்ஸ் ரீப்ளேஸ் தம் வித் தி சேஞ்சஸ் ஆர் மேட். ஸோ அதனால இது வந்து இம்யூட்டபிள்னு சொல்றாங்க சார். ஸோ நீங்க வந்து டெராஃபார்ம்ல ரிசோர்ஸஸ் வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, கிரியேட் ஆயிடுச்சுன்னா இட் கன்சிடர்ஸ் as immutable. That meaning it should not be modified in place. ஸோ அது வந்து நீங்க சப்போஸ் நீங்க வந்து நீங்க கான்ஃபிகரேஷன்ல சேஞ்ச் பண்ணிட்டீங்களா சார், AMAID, இன்ஸ்டன்ஸ் டைப், சப்நெட் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது டெராஃபார்ம் வந்து டெஸ்ட்ராய் தி ஓல்ட் ரிசோர்சஸ் பண்ணும், பட் ரீக்ரியேட் தி நியூ ஒன் வித் நியூ செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணும் சார். அதனால தான் இது வந்து இம்யூட்டபிள்னு சொல்றாங்க சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் மோகன். தேங்க்ஸ் ஃபார் தட் இன்சைட்.
keep it coming. Okay, I actively encourage all of you to participate and give. We all learn from each other. So keep it coming. I really have to run now. போய்ட்டு breakfast after the meeting எடுக்கணும் நான். We are already 15 minutes over. But உங்களுடைய participation tells me that, you're all very super interested in this. அதனால let's keep it going without losing momentum. சரியா? தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ சார். Terraform